ஜெஃப்ஸ்டின்ஸ் ஃபைல்ஸ் உலகத்தையே மிரள வைத்த ஒரு கிரைம். உலக மக்களே இந்த நியூஸை பார்த்து ஆடி போயிட்டாங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நான் உங்கள் ஜேஜே. எல்லோருக்கும் வணக்கம். ஜெஃப்ஸ்டின்ஸ் இந்த ஃபைல்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு ஜெஃப்ஸ்டின்ஸ் யாருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெஃப்ஸ்டின்ஸோட முழு பெயர் ஜெஃப்ரி எட்வர்ட் ஜெஃப்ஸ்டின்ஸ். இதுதான் அவருடைய முழு பெயர். அவர் ஒரு யூத குடும்பத்தை சேர்ந்தவர். அமெரிக்கன் சிட்டிசன் தான். அவர் அமெரிக்காவில் தான் பிறந்தார், வளர்ந்தார், எல்லாம் பண்ணார். அவர் ஒரு அமெரிக்கன் சிட்டிசன் தான். டிகிரியே படித்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டை வச்சு தான் அவர் வேலை பார்த்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மர்மமான பல தொழில்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. இப்போ நம்ம பார்க்குற கேஸும் கூட அதுதான். அவர் பண்ண எல்லாமே அப்படி தான், மர்மமான பல தொழில்கள் பண்ணியிருக்காரு. 14 வயது சிறுமிகளை பாலியல் தொழிலுக்கு ரெடி பண்ணி அவங்கள கட்டாயப்படுத்தி ஒரு தனி ஹைலாண்டை வாங்கி பெரிய பெரிய புள்ளிகளோட அங்கே அவங்கள இருக்க வச்சு அடித்து துன்புறுத்தி ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணியிருக்காரு. அதுதான் இந்த பதிவு ஜெஃப்ஸ்டின் ஃபைல்ஸ். கண்டிப்பாக நம்ம மனசை உருக்கிற ஒரு பதிவு இது. இதுக்காக ஒரு கேஸு 2005 போடுறாங்க. 2008 அந்த கேஸு தீர்ப்பாகுது. அதில் அவர் ஜெயிலுக்கும் போனார். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலக நாடுகளையே கலங்க வச்ச பதிவு தான் இது. இந்த மாதிரி ஒரு விஷயம் கண்டிப்பாக எங்கேயுமே நடக்காது. பார்த்தீங்கன்னா 3 மில்லியன்ஸ் பேப்பர்ஸ், அதாவது 30 லட்சம் பேப்பர்ஸ் இந்த கேஸை பற்றி. 30 லட்சம் பேப்பர்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேப்பர்னாலும் நீங்கள் எடுத்துக்கங்க, ஒருத்தவங்க கூட தப்பிக்க முடியாது. விஐபி, அவன் எந்த துறையில் வேணாலும் இருக்கட்டும், விஐபி, பொலிட்டிஷியன். 1,80,000 ஃபோட்டோஸ், 1,80,000 ஃபோட்டோஸ். எல்லாம் சின்ன சின்ன பொண்ணுங்க. நம்ம மனசை உருக்கிற ஒரு விஷயம் இல்லையா அது? எல்லாம் சின்ன சின்ன பொண்ணுங்க. 2000 வீடியோஸ். ஒரு மனசாட்சியே இல்லாத மனிதர்களுங்க, ஒரு மனசாட்சியே இல்லாத மனிதர்கள். அந்த பொண்ணுங்க அந்த ஐலாண்டில் என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க தெரியுமா? அடிக்கிறது டெய்லி, சும்மா இல்லை, தொடர்ந்து பாலியல் தொல்லை. ஒரு 12, 14, 16 எல்லாம் மேஜர் யாருமே கிடையாது, எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான். தொடர்ச்சியாக பாலியல் தொல்லை அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காரு. அங்கே சரியாக சாப்பாடு கொடுக்கறது கிடையாது. அவங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு இல்லை. ஆனால் இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு அவங்கள ஆளாக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. சாப்பாடுலாம் கிடையாது. இதுக்கு அவங்க எதிர்த்துட்டாங்கன்னா வேறு வழியே இல்லை, அவங்க சடலம் தான். அந்த சடலத்துலேயும் விடலைங்க, பாவி பையில சமைச்சு தின்றுருக்காங்க. அவன் கிடையாது, பல அதிபர்கள். நம்மளாம் அவனா இவனான்னு பார்த்தோமே, அப்படிப்பட்ட ஆளுங்க சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. எல்லாம் நமக்கு சொல்லும்போதே இதை விடுங்க. இந்த குற்றத்தில் ஈடுபட்டுக்கான்ட்டு ஒரு பேப்பர் வெளில வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த நியூஸே பெருசானுச்சு. யார் யார் தெரியுமாங்க? டொனால்ட் ட்ரம்ப்பு, அமெரிக்க அதிபர். உலக நாடுகளுக்கே தலைவர் அவர் தானா, டொனால்ட் ட்ரம்ப்பு. ஸ்டீஃபன் ஹாக்கி, பெரிய புடுங்கி அவர். அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம் நம்ம எல்லோரும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வரைக்கும். அப்புறம் யார்? மோடி. பட் மோடியோட பேர் அதில் வந்தாலும் சரியான ப்ரூஃப் இது வரைக்கும் வீடியோவோ ஃபோட்டோவோ எதுவும் கிடைக்கல. பட் அவரோட பேர் அதில் இருக்குது, அதை நம்ம மறுக்க முடியாது. அம்பானி, பெரிய புளுத்தியில் அவர். அம்பானி பேரும் இருக்குது. ஐபிஎல் டீமு, அந்த டீமு, இந்த டீமு, கொலா டீமு, என்ன மனுஷங்க மல்லா. அம்பானி பேருமே இருக்குது. எலான் மஸ்க்கு ராக்கெட்டை என்ன சொல்கிறது, ராக்கெட் விட்றாரான் தனியாக. என்ன மனுஷங்க, ஒருத்தவங்க கூட தப்பிக்கல, ஒருத்தவங்க கூட. மைக்கேல் ஜாக்சன், யாராலையுமே இந்த கேஸை விட்டு வெளியே வர முடியல. அப்படி என்னதான் நடக்குதுன்னே தெரியல. உலக மக்கள் எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. இவனை யாரையுமே தப்பிக்க விடக்கூடாது.
நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம், அப்பா அவனா இவனா, இந்த உலக நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல. இந்த கேஸ் எப்படி வந்துச்சு தெரியுமா? ஃபஸ்ட்டு வெளியில் வெர்ஜினியா ஜியாஃபர்னு ஒரு பொண்ணு, அவங்க தான் ஃபஸ்ட்டு முன்னாடி வந்தது. கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கெலாம் நம்ம சல்யூட் வைக்கணும். அந்த பொண்ணு தான் இந்த கேஸையே வெளில கொண்டு வந்தது. நீதி கிடைக்கிற வரைக்கும் நான் போராடுவேன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. இப்போ அமெரிக்காவே அவங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரீயாக உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த பாதிப்பு இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அவங்க மனது பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா, இந்த வயசுலேயே இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க. இப்போ நம்மளே சொல்லுவோம்ல, 5 வளையாதது 50 வளையாது. அந்த மாதிரி அந்த சின்ன வயசில் அவங்க மனசில் உள்ள பாரம் வந்து லைஃப் லாங் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க மனசை சரி பண்ணுறதுக்காக சிகிச்சையும் கொடுக்குறாங்க அமெரிக்காவில். இதெல்லாம் பரவாயில்லைங்க. இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மணி அந்த ஃப்ரீ கேர் அந்த மெயில் ஐடியை கான்டாக்ட் பண்ணி, எனக்கும் இந்த பிரச்சனை நடந்திருக்கு, எனக்கு என் மனசை சரி பண்ண நான் எங்கே போகிறது, நான் அமெரிக்காவுக்கு வந்தால் எனக்கு பாதுகாப்பாக இருக்குமா, இல்லை இந்தியாவிலே எனக்கு அந்த சேவை கிடைக்குமா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த பெண்ணும் இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்னால் வர முடியுமா, வந்தால் பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்களா யோசிச்சு பாருங்களேன், ரஷ்யா கூட இந்தியா இப்படி இருந்துச்சு. இந்த கேஸை பற்றி பேச ஆரம்பித்து கொஞ்ச நாள் கூட ஆகலை, அமெரிக்காட்ட கச்சா எண்ணெயை வாங்குறேன்ட்டு நம்பாலும் போயிட்டான். ஆனால் இதில் ஒரு விஷயத்தை பாருங்கள், அமெரிக்காவை எதிர்த்தவன் எவன் பேர் இதில் அடிப்படவே இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ரஷ்ய அதிபராக இருக்கட்டும், வடகொரியா அதிபராக இருக்கட்டும், நம்ம சைனா அதிபராக இருக்கட்டும், யாரோட பேருமே இந்த கேஸில் அடிப்படவே கிடையாது. வாட் ரீசன்? அப்போ இது என்ன நடக்குது? அப்போ அமெரிக்காவுக்கு சப்போர்ட் போனவன்லாம் ஹைலாண்டுக்கு போயிட்டு தான் சப்போர்ட் போனானா? இப்போ நம்ம மனசில் நமக்கே தோணுதா இல்லையா? ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன், இறுதியாக இவங்களெல்லாம் தப்பிச்சிருவாங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. இவங்க இந்த சட்டத்திட்டத்திலேருந்து தப்பிக்கலாம். ஒவ்வொரு மனசுலேருந்து என்றைக்குமே தப்பிக்க முடியாது. கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக கிடைக்கணும். நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த கேஸுக்கு அது உறுதுணையாக நிற்கணும். அந்த பொறுக்கி நாயோட ஒய்ஃப்னு ஜெயிலில் தான் இருக்குது, 20 வருஷம் தண்டனை கொடுத்துருக்காங்க அதுக்கு. மேக்ஸ்வெல் 20 வருஷம் தண்டனை அதுக்கு. அந்த மேக்ஸ்வெல்லுங்கிற பொண்ணுக்கு. இந்த புளுத்தி பொண்ணை போல மற்ற நாட்டெல்லாம் பற்றி கேட்பார், இப்படிப்பட்ட ஆளெலாம் ஏன் உயிரோட வச்சுருக்கீங்க, ஒன்று தூக்கில் போட்டிருக்கேன் சுட்டு கொண்டிருக்கேன்னு. ஏன்டா மற்ற நாடை பார்த்து கேட்குறியடா புளுத்தியே, நீ போட வேண்டியதானே, கொல்ல வேண்டியதானே. நீ எப்படி கொல்லுவ, நீ தானடா பெரிய அக்யூஸ்டே அதில். அவன் எப்படிங்க பண்ணுவான்? துருக்கியில் நிலநடுக்கம் வந்துச்சு, 3000 பொண்ணுங்களை நான் கொண்டு போயிட்டு படிக்க வச்சு காப்பாற்றுறேன்னு சொல்லி தக்காளி போட்டியில் வச்சு அடைச்சிட்டு போயிருக்காங்க. இன்னைய வரைக்கும் அந்த பொண்ணுங்க எங்கே என்ன ஆணுச்சு, ஏதாவது ஒரு ரிசல்ட் இருக்கா? இல்லை, டெல்லியில் சராசரியாக ஒரு நாளைக்கு 54 பேர் காணா போகிறான். அதில் 80% பொண்ணுங்க தான். எங்கே அந்த பொண்ணுங்களா? 50 பேர் காணா போனால் 10 பேரை மீட்கிறான், 40 பேர் எங்கே? ஏன் நம்ம யாரும் இதை பற்றி கேள்வி கேட்க மாட்டாங்கிறோம்? 10 வருஷத்தில் 52,000 பேர் காணா போயிருக்காங்க. அவங்களாம் எங்கே போனாங்க? அந்த துருக்கியில் இருந்து அழைச்சிட்டு போன 3000 பொண்ணுங்க எங்கே? கண்டிப்பாக இதுக்கு ஒரு விடிவு கிடைக்கணும்னா நீங்கள் லைக்லாம் பண்ண வேணாம், ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தருக்கும் இந்த நியூஸை கொண்டு போங்க. நம்ம எவனெல்லாம் பெருசாக நினச்சோமோ, எவனை மாதிரி ஆகணும்னு நினச்சோமோ அவன் தான். கண்டிப்பாக எல்லாத்தையும் கொண்டு போங்க நண்பா. நான் உங்கள் ஜே.